देवनाचार्यकृपान्तबोधम् रामानुजार्यं गुरुवर्यमेडे श्रीशैलवंशनिगतातनसंहसूरेः पादाम्बुजप्रणयनं तवात्मन्त्रम् श्रीभण्डसिंह गुरुवर्यकृपान्तबोधम् श्रीदेवनाथगुरुनाथमुनिमेडे वेदान्तदक्षिणमुने प्रान्तवेदान्तसम्पदे श्रीमते तदराम्नाय नृसिंहगुरवे नमः. அடியன் நமஸ்காரம் சுவாமி. சந்தோஷம். என்ன ஆகணும்? அடியன் 10வது அதிகாரம் ஆரம்பிக்கும். जयत्याश्रित संत्रासध्वान्त विध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमं व्योमभास्करः प्रायः प्रबोधने पुंसां पौनः पुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभर्तुर्माम् अव्याधभयमुद्रितः नमस्तस्मै कस्मै च न भवतु निष्किञ्चन जनः जनस्वयं रक्षाः दीक्षा समधिगसमिन्धानयससे सुराधीशस्वैरक्षणकुपितशापायुध वधू दृषत्ता दुर्जात प्रशमनपदाम्भोजरजसे. तो இந்த அபயப்பிரதானசாரத்துல கடைசி அதிகாரம், இது 10வது அதிகாரம். அதை இப்போ நாம பார்க்க போறோம். இதுல பிராப்தி பிரகார பிரபஞ்சம் அப்படின்றதுதான் இந்த 10வது அதிகாரத்துல சொல்ற விஷயம். பிராப்தி பிரகாரம், பிராப்தின்னா எம்பெருமானை அடைவது, அதனுடைய விரிவு இப்ப சொல்ல போறேன். இப்படி ஒன்றாலும் பிரதிபந்திக்க ஒண்ணாத ஓர் உக்தி விசேஷத்தாலே யதா பிரமாணம் சரணாகதன் கோரின பலம் சித்தித்தபடியை பொதுவிலே சொல்லி மேல் பிராப்தி பிரகாரத்தை விவரிக்கிறான். இப்படி ஒன்றாலும் பிரதிபந்திக்க ஒண்ணாது, எந்த ஒரு யாராலையும் எதாலையும் தடுக்க முடியாததாக இருந்திருக்கிற ஓர் உக்தி விசேஷத்தாலே, ஓர் உக்தி விசேஷம் எம்பெருமானுடைய ஒரு உக்தி விசேஷம், ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அவரை சரணாகதி 12 வாழ்த்துக்காக இல்லையோ, அவளை அங்கீகாரம் பண்ணிக்கிறது தான் அந்த உக்தி விசேஷம். அது ஆகையால ஓர் உக்தி விசேஷத்தாலே என்பதாக ஒரு விசேஷமான சொல். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மேதி ஆச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியதத் விரதம் மம என்று சொல்லக்கூடிய ஒரு உக்தி விசேஷம். இதுதான் இது, யாராலையும் ஒன்றும் தடுக்கவே முடியாது. ஆகையால நான் எப்படிதான் கொடுக்க போறது, இதுதான் என்னுடைய ஒரு சங்கல்பம்னு சொல்லியாச்சுன்னாக்க, அதுக்கப்புறமா இது யாரால என்ன பண்ண முடியும்? ஒருத்தராலையும் ஒன்றும் தடுக்க முடியாததாக இருந்துருக்கு. யதா பிரமாணம் சரணாகதன் கோரின பலம் சித்தித்தபடியே பொதுவிலே சொல்லி, இப்ப இங்க இருக்கிற பிரமாணங்கள் பிரகாரம் சரணாகதம் விபீஷணர் அவர் என்ன பலன்னு விரும்பினாரோ அந்த பலம் சித்திச்சது. அவர் விரும்பின பலம் அந்த ராமனுடைய கைங்கரியத்தை தான் அவர் விரும்பினார். அந்த பலத்தை சித்திச்சு, அந்த பலம் சித்திச்சு ஏற்பட்டதுன்றது பொதுவா சொல்லிட்டு, இதுக்கப்புறமா பிராப்தி பிரகாரத்தை விவரிக்கிறார். இந்த பிராப்தி பிரகார பிரபஞ்சம்ன்றதுக்கு அந்த பிரபஞ்சம்ன்றது விவரணம் அர்த்தம். இவர் எப்படி அடைந்தார் என்பதை தான் சொல்றார். ராகவேணா பயே தத்தே சன்னதோ ராவணானுஜஹ விபீஷணோ மகாபிராஜ்ஞஹ கோபிம் சமவலோகயன்னே. ராமர் தத்தமஸ்யா பயம் போறான்னு நீ இனிமே விசாரப்பட மாட்டான், உனக்கு நான் ஏற்கனவே அபயம் பிரதானம் பண்ணிட்டேன்னு சொன்னேன். இத கேட்ட ராவணனுடைய
தம்பியான விபீஷணன் மகாபிராஜ்யா பூமி சமவலோகையன்னு சொல்ற. பூமிய அப்படி தலையை குனிஞ்சிட்டு பூமிய பார்க்க என்று சொல்ற. இதனுடைய விவரணத்தை சுவாமியே பண்ற. ராகவேண மேன்மை கொண்டு அபயப்பிரதானம் பண்ண வேண்டி இருக்க அணுகவுண்ணாது என்கிற பயம் தீரும்படி பரிகிரகித்த அவதார திசையில் நேர்மை விஞ்சி இருந்தது. அவதார திசையில நடக்கிறதுக்கும் மீதி சமயங்கள்ல பெருமாள் அனுகிரகம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. அவதார திசையில வரைச்சே என்னன்னா எம்பெருமானுடைய நீர்மை. நீர்மைன்னா தன்னை தாழ விட்டு கொண்டு தன் எதிர வந்திருக்கிற விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ற. ஆகையால இந்த அதாவது பெருமாள் என்ன பண்ணோம், அவருடைய அபய பிரதானம் பண்ணி, அதாவது பெருமாள் சங்கல்ப பிரகாரத்துக்கு அவர் சரண்யனாக இருந்திருக்க. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மித்தே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமான்னு இவர் சங்கல்ப பிரகாரத்துக்கு, இவருடைய விரத பிரகாரத்துக்கு இவர் மேல இருக்கிறவராக இருந்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு விட்டுட வேண்டியது தானே. அதோட நிக்கல. ஆனா பெருமாள் என்ன பண்ற அப்படின்னா, இந்த பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணிருக்கச்சு தன்னுடைய சௌலபியத்தை, எல்லாரோடையும் பழகக்கூடியதான ஒரு தன்மைய வெளிப்படுத்துறது. மேன்மை கொண்டு அபயப்பிரதானம் பண்ண வேண்டிய இருக்க அணுகவுண்ணாது என்கிற பயம் தேரும்படி ரெண்டு விஷயம் இந்த இடத்துல பார்க்கணும். முதல் விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பெரிய பராக்கிரமசாலியா ஒருத்தர் இருக்கா, அவரிடத்துல போய் எனக்கு இந்த மீதி பேருந்த இந்த பயமா இருக்கு, நீ தான் ரட்சணை பண்ணாக்க சரி நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் திருப்பி அவங்க கிட்ட போறதுக்கே நமக்கு ஒரு பயமா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஒரு நீச்சமான தன்மையும் அவருடைய மேன்மையையும் நினைச்சுட்டு நாம போறதுக்கே அணுக முடியாதோ என்னமோன்னெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனா பெருமாள் என்ன பண்ற, தன்னுடைய மேன்மையினால அப்படியே இருந்துடாமல் தன்னை தாழ விட்டுண்டு இந்த விபீஷணனோட கீழே இறங்கி பேசுறேன் அப்படின்றதுக்காக சொல்றது. ஒரு கால் சரி நமக்கு ராவணன் இருந்து அபயப்பிரதானம் பண்ணியாச்சு, இவர் சரண்யனாக ஆயிட்டு அதோட விட்டுருவாரோ என்னமோன்னு நினைச்சுட்டு இல்லாமல் அவர்கிட்டயே நம்மளால நெருங்க முடியாதோ என்னமோன்னு ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் தீர பரிகிரகித்த அவதார திசையில் நேர்மை, அவரை ஏற்றுக்கொண்டதாக இருந்திருக்கிற அந்த அவதார திசையில வரக்கூடிய நீர்மை விஞ்சி இருந்தது. அவருடைய சௌலபியம், அவருடைய பரத்வத்தை காட்டிலும் சௌலபியம் மேலோங்கி இருந்ததுன்னு அர்த்தம். அபயே தத்தே தத்தமஸ்யாபயம் மயா என்று தாம் அருளி செய்தது போதாமே ஆனையினம் ஹரிஸ்ரேஷ்ட என்று மகாராஜரையும் முன்னிலையாக்க அவரும் அஸ்மாபி சொல்லியோ பவசு என்று விண்ணப்பம் செய்ய, இப்படி முதலிகளும் இசைய பெரிய திருவோலக்கத்திலே எழுந்திருந்து விபீஷணாழ்வானுக்கு அருளிப்பாடு என்ற பின்பு பெருமாள் பண்ணின அபயப்பிரதானம் நிலை நின்றதாயிற்று என்று தோற்றுகைக்காக அபயே தத்தே என்று அனுவதிக்கிறது. ராகவேண அபயே தத்தே, ராமனாலே. இப்ப ராகவேணன்னு சொல்றதுனால அவதார திசையில ராமன் பக்தர்களுக்காக தன்னையும் தாழ விட்டு கொண்டு இருந்த நிலையை தெரியப்படுத்துறது. அதுக்காக ராகவேணன்ற சப்தத்தை சொன்னார். அபயே தத்தேன்னு சொல்லி அபயப்பிரதானத்தை சொன்னார். ஏற்கனவே தத்தமஸ்யா பயம் மயான்னு சொல்லியாச்சு. இவனுக்கு நீ என்ன சொல்றது, நான் ஏற்கனவே இவனுக்கு அபயம் பிரதானம் பண்ணியாச்சு. தத்தமஸ்யா பயம் மயான்னு நான் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் உங்களை நான் கேட்டேன். நான் விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் ஆனையிடம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யா பயம் மயான்னு அந்த இடத்துல சொல்லி, அவன் விபீஷணன் என்ன ராவணனாவே இருந்தாலும் இருக்கட்டும், அவனுக்கு நான் அபயம் நான் ஏற்கனவே கொடுத்தாய் போச்சு
அவனை அழைச்சிண்டுவான்னு சொன்னேன் அந்த இடத்துல. தாம் அருளி செய்தது போதாது தத்தமஸ்யா பயம், அவனுக்கு நீ இனிமே பயப்படாத நான் உனக்கு இருக்கேன்றது தான் சொன்னது போராமல் ஆனையினம் ஹரிசிரேஷ்ட என்று மகாராஜரையும் முன்னிலையாக்க. இப்ப தாம் பண்ணதோடு இல்லாத இவருக்கு கொஞ்சம் தடங்கள் மாதிரி இருந்தாருல்ல, செட்டன்னு சகசா விபீஷணனை அங்கீகரிக்கிறதுக்கு சுக்ரீவன் ஒத்துக்கல. அப்படிப்பட்ட அவரையே கூட அவர் முன்னிலையாக்க ஆனையினம் ஹரிசிரேஷ்ட நீ போய் அழைச்சிட்டு வாரோம், சுக்ரீவனை பார்த்து நீ போய் அழைச்சிட்டு வா என்று வேற சொன்னதுனாலையும் மகாராஜரையும் முன்னிலையாக்க. அந்த மகாராஜர் அவர் என்ன பண்றார் அப்படின்னா அஸ்மாபிஸ்துல்யோ பவத்து. இப்ப அவருடைய பிரார்த்தனை என்ன, எங்களுக்கு சமானமா விபீஷணனும் ஆகட்டும்னு சொல்லி அந்த கைங்கரிய கோஷ்டியில தனக்கு சமானமாக அவரும் ஆகட்டும்னு சொல்லி சொல்ற. தஸ்மாத் க்ஷிப்ரம் சஹ அஸ்மாபிஹி துல்யோ பவத்து ராഘவ விபீஷணோ மகாபிராஜ்ஞ சகித்வம் சாபியுபைதனஹ அப்படின்னு இவரும் பிரார்த்தனை பண்ற பெருமாளிடத்துல. ஆகையால என்று விண்ணப்பம் செய்ய இப்படி முதலிகளும் இசைய சுக்ரீவர் ஒத்துண்டாச்சுன்னா மீதி பேர் எல்லாமும் எல்லாரும் ஒத்துண்டாச்சு. பெரிய திருவோலக்கத்திலே, பெரிய திருவோலக்கணும் ஒரு பெரிய கோஷ்டி, இங்க எல்லாரும் ஹனுமஜாம்போ அங்கதான் எத்தனையோ முதல்கள் எத்தனையோ வானத சமூகங்கள்லாம் இருந்துட்டு லட்சணம் இருக்கார். அவ்வளோ பெரிய கோட்டியில எழுந்திருந்து ஸ்ரீ விபீஷணனுக்கு விழ்வானுக்கு அருளிப்பாடு என்ற பின்பு அங்க இருந்துட்டு அந்த பெரிய கோஷ்டியில இருந்து பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா இவரை ஏந்து சொல்லி சொல்றாராம், உனக்கு அருளப்பாடு இடுறார் அப்படின்னு சொல்றார். அதாவது விபீஷண வாரும், விபீஷண நீரே வாரும்னு சொல்லி அவர் பெருமாளை கேட்டுக்கொண்டதாக இருக்கிற ஒரு விஷயம் உண்டு. இப்போ இந்த அருளப்பாடுனா இந்த விபீஷனுக்கு அருளப்பாடு செய்திருந்தது. பெருமாள் எழுந்து அருளப்பாடு இருந்ததுன்னா வரவேற்க, நீ வான்னு சொல்லி சொல்றது இருக்க, அதை பண்ண. இப்படி அருளப்பாடு என்ற பின்பு பெருமாள் பண்ணின அபயப்பிரதானம் நிலை நின்றதாயிற்று. இதுக்கப்புறமா பெருமாள் பண்ணின அபயப்பிரதானம் இருந்துருக்க, சத்தமத்தை அபயம்னு சொல்லி அபயப்பிரதானம் பண்ணாரு, அது நிலை நின்றதாக ஆயிற்று. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லாமல் இனிமேல் அது விசாரப்படாமல் ஒரு ஸ்திரமாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சொன்னார். எதுக்காக தான் அபயே தத்தே என்று அனுவாதம் பண்றேன். சத்தமத்தை அபயம் புறான்னு ஏற்கனவே சொன்ன அபயப்பிரதானத்தை அபயே தத்தே சத்தின்னு அர்த்தம். நான் ராகவேண அபயே தத்தே அபயப்பிரதானம் பண்ணின பொழுது சன்னதோ ராவணானுஜகான்னு அடுத்தது சன்னதா சம்யக் நதா, நதகான்னா வணங்கினவன் அர்த்தம், சம்யக் நதா அப்படின்னு அந்த எம்பெருமா சரண்யனுடைய நிலையுடைமையிலும் நீர்மையிலும் மிகவும் ஈடுபட்டு தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து அவன் தாளினை கீழ் வாழ்ச்சி பெற்றான். அருளிப்பாட்டுக்கும் தூரத்திலே உச்சித உபச்சாரம் பண்ணினான் என்னவுமாம். சன்னதா அப்படின்னா சம்யக் நதா, நன்றாக வணங்கினான்னு அர்த்தம். இவன் பெருமாள் ராமர் ராகவன் மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருந்திருக்கிறவர். அப்படி இருந்தாலும் கூட அவருடைய பரத்வத்திலையும் நீர்மையில் அவருடைய சௌலபியத்திலையும் மிகவும் ஈடுபட்டு இப்படி இருந்திருக்கிறவர் இந்த விபீஷணனை தம் அடியிலேயே உட்காந்து வச்சுட்டெல்லாம் பேசப்படுறேன். இந்த விஷயத்துல அந்த ராமனுடைய கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டு தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து இந்த பெருமாள் தவிர மீதி யாரிடத்திலையும் மற்ற விஷயத்துல இவன் மனசு செல்ல விடாத அந்த பெருமாள் விஷயத்திலேயே அவன் தாளினை கீழ் ஆட்சி பெற்றான். அவன் திருவடி கீழே இருந்து அது மூலமாக அவனுக்கு சத்தை அடைந்தது. அருளிப்பாட்டுக்கும் தூரத்திலே உச்சித உபச்சாரம் பண்ணினான் என்னவாம். இப்ப ராமர் ஏந்து நின்று நீ வான்னு கூட்டேரு இல்லையோ, அந்த பெருமாள் இட்ட அருளப்பாட்டுக்கும் கூட அங்கேருந்தே தூரத்துல இருந்தே கை கூப்பி அதுக்கு அந்த அருளப்பாட்டுக்கு உண்டான மரியாதையும் பண்ணார் என்றதாக அர்த்தம். விபீஷணர் பண்ணார் என்னவுமா. இப்போ சம்யக் நதகான்றதுக்கு அர்த்தம் சொல்லிட்ட.
சன்னதோ ராவணானுஜகா என்பதாக சொல்லி அடுத்த வார்த்தை நனமேயம் என்று இருக்க கடவ வனங்கள் இல் அரக்கன் கிடந்த வயிற்றில் கிடந்தவனுக்கு வரப்பிரபாவத்தாலே வந்த வகுத்த விஷயத்தில் வணக்கம் இது. இந்த சன்னதகான்னு சொல்லி வந்தது இருக்க இந்த பெருமாள் விஷயத்துல நதகா வணங்கினவன் சமயக் நதகான்னு அந்த விபீஷணன் வணங்கினேர இந்த வணக்கம் விபீஷணருக்கு எப்படி வந்ததுன்றத பத்தி சொல்றேன். இப்போ ராவணன் த்விதா பஜ்ஜேபின்னு சொல்லி என்ன ரெண்டா பொழந்தா கூட நான் யார் காலையும் விழமாட்டேன், நான் யாரையும் வணங்க மாட்டேன்னு இது தன்னுடைய சுபாவம் துரதிக்கிரமா, இது என்னுடைய சுபாவம், இதை என்னால மாத்திக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னான். அப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிற வணங்கல் இல் அரக்கன், இந்த வணக்கம்ன்றது இல்லாததாக இருந்திருக்கிற ஒரு ராட்சசனான அந்த ராவணன் பிறந்த வயத்துல, அதாவது ராவணன் யார் வயத்துல பிறந்தானோ அவள்தான் விபீஷணன் பிறந்த அவ வயத்துலதான். ராவணன் கிடத்த வயத்தில் கிடந்தவனுக்கு வரப்பிரபாவத்தாலே பிரம்மாவனுடைய வரத்தினால அவருக்கு இந்த வணக்கம்ன்றது வந்தது. ஏற்கனவே முதல்லயே சொல்லியிருக்க விபீஷணனுக்கு பிரம்மா கொடுத்த வரன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரன் சொல்லச்சே, கும்பகர்ணனுக்கு எல்லாம் சொல்லி பராக்கிரமாதிகள் எல்லாம் சொல்லச்சே, விபீஷணனுக்கு வரச்சே எந்த ஒரு இக்கட்டான நிலையிலையும் சத்புத்தி இருந்து நல்ல விஷயத்திலேயே புத்தி போகணும்ன்றத அந்த வரனை அவர் கொடுத்தாருவ. அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறார். அதனால வந்த வணக்கம் இது நமேயம் என்பது. விபீஷணா ஒரு வயிற்றிலே கிடக்க செய்த விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சத சேஷ்டிதா என்று கும்பகர்ணாதிகளோடு காட்டில் வேறொரு ஜாதியாக பெயர் பெற்றவன். இப்ப ராவணன் கும்பகர்ணன் இவெல்லாம் ஒரே அம்மாவிடத்துல இருந்து வந்தவனாக இருக்கச்சே கூட, ஆனா விபீஷணஸ்து தர்மாத்மா, இந்த ராவணன் கும்பகர்ணன் மாதிரி இல்ல விபீஷணன். விபீஷணன் தர்மாத்மா, தர்மத்தையே பின்பற்றினவர். நது ராட்சத சேஷ்டிதா, ராட்சசர்களுக்கு உண்டான ஒரு செயல்கள் இல்லாதவர்னு சொல்லி சொன்னதுனால அவர் ராட்சச ஜாதியில பிறப்புதானே தவிர அவருடைய செயல்னால ராட்சசத்துவம் இல்லாமல் வேறொரு ஜாதியில இருக்கிறவனாக ஆனான். மகாபிராஜ்ஞா, அடுத்தது விபீஷணஸ்து தர்ம விபீஷணோ மகாபிராஜ்ஞான்றதான அந்த ஸ்லோகத்துல இருக்கு. இனி தான் கணம் விளம்பிக்கில் பெருமாள் தரிக்க மாட்டார் என்று தூரத்திலே இங்கிதம் கொண்டு அறிய வல்ல பேரறிவாளன். இப்ப பெருமாள் ராமனிடத்துல அவ்வளவு விசுவாசத்தோட சௌலபியத்தோட ஏந்து நின்று வரவேற்ற பிற்பாடு இன்னும் தான் கணக்கு காலம் தாழ்த்தினமானாக்க ராமன் ஓடி வந்துருவேர் என்று நினைச்சிருந்து ஆகையில அந்த இங்கிதத்தை தெரிஞ்சுண்டு இவர் வேகமா அணுகுவராக இருக்கார்னு அர்த்தம். பூமி சமவலோக என்ன பெருமாளுடைய சரணாகத வாத்சல்யத்தையும் முற்பட்ட வானர முதல்கள் பெற்ற பெயற்றையும் கண்டு தான் துஷ்பிரகதிகளான ராவணாதிகளையும் திருத்தலாமோ என்று ஹிதோபதேசார்த்தம் ஆண்டிடம் சேர்த்தாலேயும் வாத்சல்யத்தாலேயும் இத்தனை காலம் கால் தாழ்ந்ததற்கு லட்சித்து கவிழ்தலை இட்டவன். லட்சித்து கவிழ்தலை இட்டவன், தலைய கவுந்தவன் அர்த்தம். கவிழ்தலை இட்டவன்றதுக்கு அர்த்தம் என்ன? வெக்கம். என்ன வெக்கம்? இத்தனை நாள் ராவணனோட நாம் இருந்துட்டோமே என்பதாக சொல்ற. விபீஷணனுக்கு வெக்கமா இருக்குதான். ஏன் அன்னைக்கே என்னைக்கு ராவணன் மாறமாட்டான்னு தெரிஞ்சதோ, இல்லை என்னைக்கு சீதாக்கு ஒரு தப்பு காரியம் பண்ணானோ அப்பவே ராவணனை விட்டுட்டு வந்திருக்கணும், வரல. ஏன் வராத இருந்தான்னாக்க சுபாவத்திலேயே துஷ்பிரகிருத்தியாக இருக்கக்கூடிய ராவணனையும் திருத்தலான்னு நினைச்சுண்டு அவனுக்கு ஹிதோபதேசம் பண்ண. அதுக்காண்டியும் ஆண்டு சம்சம். ஆண்டு சம்சம்ன்றது இரக்க குணம், அதாவது பிறரை துன்புறுத்தாத இந்த இவைகள்னால வாத்சல்யம். வாத்சல்யம்ன்றது குற்றம் பாராமல் தன்னை சேர்ந்தவனாக இருக்கிற அப்படின்னால அவளிடத்துல கொஞ்சம் தோஷத்தை பார்க்காமல் இருந்து இத்தனை காலம் கால் தாழ்ந்ததற்கு, இவ்வளவு நாள் வீணா போயிடுத்து,
அதுக்காக லஜ்ஜித்து கவிழ்த்தலை இட்டான். அவர் விபீஷணன் வெக்கத்தினால தலையை குனிஞ்சுட்டான். பூமியும் சமலோக்கியன்னு இது எதெல்லாம் பார்த்துன்னா பெருமாளுடைய சரணாகத வாத்சல்யத்தையும், இந்த பெருமாள் ஒரு சரணாகத்தன் விஷயத்துல அவளுடைய தோஷத்தை பார்க்காமல் அந்த வாத்சல்யத்தோட அவளுக்கு பண்ற அனுகிரகத்தையும், முற்பட்ட வானர முதல்கள் பெற்ற பெயற்றையும் கண்டு இவாளுக்கு முன்ன சுக்ரீவன் முதலிய வானரர்கள்லாம் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணி அவருடைய அனுகிரகத்துக்கு அந்த வாத்சல்யத்துக்கு பாத்திரமானவர்களாக ஆனதை பத்தி அதையும் நினைச்சு பார்த்துக்கிறேனா. நாம இத்தனை நாள் நாம வீணா போயிட்டுமே, நாம வராது போயிட்டுமேன்னு வெக்கப்பட்டேன். பூமியின் சமவலோக்கேன்னு முன்பு கல்லும் தடியுமாய் நின்ற ஓலக்கத்தை பார்க்க அஞ்சி நின்றான். இப்போது முதலிகள் எல்லாம் முக்த விஷயத்தில் ஆதிவாகிகரை போலே போற்றி பல்லாண்டு என்ற நிலையை கண்டு சரண்யன் இருந்த திவ்யதேசத்தினுடைய பிரபாவம் இருந்தபடி என் என்று பார்த்தான் என்னவுமாம். பூமியும் சமவலோக என்னன்னு சொல்லச்சே அந்த விபீஷணன் சர்வலோக சரண்யாய ராகவாய் மகாத்மனை நிவேதித்துமாம் சிப்ரம் விபீஷணம் உபத்தித்தும் விபீஷணன் நான் வந்திருக்கேன் நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்லச்சே அந்த முதலிகள்லாம் என்ன பண்ணான்னா கையில இருக்கிற கல்லும் கொம்பையும் தூக்கிண்டு இவன் ராவணன் இடத்துல இருந்து வந்திருக்கான், இவனை அடிச்சு துவம்சம் பண்ணணும்னு நினைச்சிருந்த ஒரு சன்னிவேசம். தடியுமாய் நின்ற ஓலக்கத்தை பார்க்க அஞ்சி நின்றான். அந்த சபையில ராம சபையில இவெல்லாம் கல்லும் தடியுமாய் இருந்துட்டு விபீஷணனையும் அவனோட கூட வந்ததையும் அடிக்கிறதுக்கு முற்படுற ஒரு நிலையில இருந்ததை பார்த்து பயந்து நின்றான். அப்போ இப்ப என்னாச்சு அப்படின்னா இதே முதலிகள்லாம் இதே வானரர்கள்லாம் முக்த விஷயத்தில் ஆதிவாகிக்காரை போல முக்தாள ஆதிவாகிக்கால் எப்படி ஒவ்வொரு இதுவா அழைச்சிட்டு போறாளோ அந்த மாதிரி போற்றி பல்லாண்டு என்று நின்ற நிலையை கண்டு இவனை விபீஷணனை ஸ்தோத்திரம் பண்ணி நீ இன்னும் ரொம்ப நாள் சிரஞ்சீவியா இருக்கணும்ன்றதெல்லாம் சொல்லி இத பார்த்து இப்ப இது இந்த பெருமாள் இருந்த திவ்யதேசத்தினுடைய பெருமை, இந்த பெருமாள் இருந்ததுனாலதானே இந்த நிலையே மாறித்து. அதை நினைச்சிருந்தும் அதுக்காகவும் பூமியை அந்த திவ்யதேசம்ன்றது பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற ஸ்தலத்தையும் பார்த்தான் என்னவுமாம். பூமியும் சமவலோக என்ன கல்லும் தடியும் போட்டு கையும் அஞ்சலியுமாய் எதிர்கொள்ள நின்ற ஓலக்கத்திலே தண்டனிட இடம் பார்த்தான் என்னவுமாம். ஏற்கனவே இந்த முதலிகள்லாம் கல்லும் கொம்பையும் தூக்கிண்டு நின்றவா அது எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு விபீஷணனை கை கூப்பிண்டு வரவேற்கிறாளாம். இந்த கை கூப்பிண்டு வரவேற்கச்சே இவர் ராமரை சேவிக்கிறதுக்கு எங்க இடம் இருக்குன்னு அதுக்காக பூமியை பார்த்தேராம் விபீஷணன். இஸ்லோகத்துக்கு சன்னதஹா என்று வாக்கியார்த்தம் தலை காட்டுகிறது. இந்த சன்னதஹான்றது இருக்கு, சன்னதஹான்னு சொன்னாக்க சன்னதன்னாக்க சமயக் நதஹா சன்னதஹான்னு அர்த்தம் இருக்கு. இப்போ இந்த வாக்கியத்தினுடைய பொருள் அதுல போய் தலை கட்டுகிறது. இப்போ சன்னதஹா சமயக் நதஹா விபீஷணஹான்றதுல போய் முக்கியமாக சொல்றது. பாத்பபாத என்று மேலே அன்வயிக்குமாம். பாத்பபாத கம்னா ஆகாசம், ஆகாசத்துல இருந்து பபாத்த கீழே குதிச்சான். குதிச்சு காத் பபாத்த அவனிம் ஹிருஷ்டா பக்தைஹி அனுச்சரை சஹ அங்கேருந்து பூமியில குதிச்சு அனுச்சரை சஹ ஹிருஷ்டா என்ன பெருமாள் தத்தமஸ்யா பயம் போறான்னு சொல்லிட்டேன். ஆகையால ஒரு சந்தோஷத்தோட அந்த தான் மாத்திரம் இல்ல தன்னோட கூட வந்தவாளோட எல்லாரோடையும் அந்த பூமியில பெருமாள் விபீஷணன் இறங்கினர் என்பதாக சொன்னார். தனக்கு சேஷதுபூதருமாய் பரதந்திரருமாய் இருக்கையாலே தன் கைகளும் கால்களும் போலே தன்னிலே சொருகி தனித்து ஓர் உபாய பலங்கள் இல்லாத 4 ராட்சசரோட கூட உத்தேசமான திருவடிகள் அளவும் சொல்லவெண்ணாதபடி ஒண்ணாதபடி ஹர்ஷபாரவசியம் தள்ள திருவடிகளோட பிறவித்து வாக்குடைத்தான பூமியிலே விழுந்தான்.
பூமி அங்க ஆகாசத்துல இருந்து கீழே விழுந்தான்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இவ 4 பேரும் இருக்கால விபீஷணனுக்கு சேஷபூத்தர்கள். அவரிட்ட வழக்காக இருப்பார். தன் கைகளும் கால்களும் போலே தன்னிலே சொருகி தனித்து ஓர் உபாய பலங்கள் இல்லாத 4 ராட்சசர்களோட, இப்ப நம்ம சரீரத்துல இருக்கச்சே கைக்கு ஒரு பலன் வேணும், காலுக்கு ஒரு பலன் வேணும்னு நாம கேட்கிறோமான்னா இல்ல. அந்த மாதிரி இவனும் விபீஷணனோட ஒன்றி இருப்பதனால விபீஷணருக்கு என்ன பலன் வருதோ, எதுக்காக அவர் திருநாகத்தை பண்றாரோ அந்த பலன் நமக்கும் வந்தா போறோம்னு அந்த 4 பேரும் இருக்கிறவாளாக இருந்துருக்கான்னு அர்த்தம். அது அப்படி 4 ராட்சசரோட கூட உத்தேசியமான திருவடிகள் அளவும் செல்ல வண்ணாதபடி ஹர்ஷபாரவசியம் தள்ள. இவாளுக்கு உத்தேசம் என்ன? ராமனுடைய திருவடி. அங்க திருவடி இந்த சந்தோஷத்தினால பெருமாள் எழுந்தருளி இருக்கிற இடத்துல போய் அவர் திருவடி அளவும் கூட போறதுக்கு முடியாததாக இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசம். அதை நினைச்சுண்டு தள்ள திருவடிகளோட பிறவித்துவக்கு உடைத்தான பூமியிலே விழுந்தான். அந்த திருவடிகளோட பிறவித்துவைக்கு உடைத்தான பூமியிலே விழுந்தான் அப்படின்னா, அந்த பூமியில விழுந்ததுக்கு காரணம் அந்த எம்பெருமானுடைய திருவடியோட சம்பந்தப்பட்டிருக்க, அந்த சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலயே அந்த பூமியோட விழுந்தான்னு அர்த்தம். அது வந்து ஆகையால அவனுக்கு, அதாவது ராவணனோட இடத்துல இருந்து விழுந்து ராவணனை சேவிச்சு இருந்த சன்னிவேசத்துல விட்டுட்டு இப்ப இருக்கிற இந்த பூமியினுடைய திவ்யதேசத்துல எப்படி இருக்குன்னாக்க பெருமாளோட சம்பந்தப்பட்டதாக இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசம் இருந்துருக்க, அந்த பூமிக்கு ஏற்றம் அந்த பூமியில விழுந்தான்னு அர்த்தம். பண்டு ராவணஸ்தானத்திலே விழுந்து ஏறிட்டு கொண்ட ரஜஸெல்லாம் போம்படி அமானவ கரஸ்பர்ஷம் போலே அத்தியந்த சோதகமான திருமுன்பிலே பூமியிலே விழுந்து திருவடிகளை ஸ்பர்சிக்கு யோக்கியனாய் பின் எழுந்திருந்து வந்து திருவடிகளிலே தலை சாய்க்க விழுந்தபடி சொல்லுகிறான். முன்ன ராவணன் இருந்த இடத்துல இருந்த அந்த ராவணனை விழுந்து சேவிச்சு தமையனா போயிட்டு விடுனால சேவிச்சு வந்தது. அசேவிய சேவியத்துவம், சேவிக்க தகுதி இல்லாதவனை போய் சேவிக்கிறதுன்றது பண்ணினதுனால அவனுக்கு ஒரு பாப்பம் வந்துட்டு, அந்த பாப்பெல்லாம் போகணும், தான் அசுத்தனாக ஆயிட்டான். அந்த அசுத்திய போக்கடிக்கிறதுக்காக பெருமாள் திருவடி சம்பந்தப்பட்ட பூமி இருக்க, அந்த பூமியில முதல்ல விழுந்துட்டு அதனால தன்னை பரிசுத்தனாக ஆக்கிண்டு அதுக்கப்புறமா அந்த ராமருடைய திருவடியை ஸ்பர்சம் பண்ணிண்டு அதை தொட்டு தன்னுடைய சிரசில ஏற்றிண்டு வணங்குவதற்காக அங்க பூமியில விழுந்தான்னு அர்த்தத்தை சொல்ற. இப்படி இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஆயிடுச்சு. சது ராமஸ்ய தர்மாத்மா நிபபாத விபீஷணः பாதையோः சரணான்வேஷி சதுர்பிஸ் சக ராட்சசைஹி. இதான் இந்த அடுத்த ஸ்லோகத்தால சொல்ற. சது அந்த விபீஷணனோ வந்தால் ராமஸ்ய பாதையோகோ ராமனுடைய திருவடிகளிலே சரணான்வேஷி அந்த ராமனையே புகழாக தேடுகின்ற அந்த விபீஷணன் சதுர்பிஸ்தக ராட்சசைஹி 4 ராட்சசர்களோட நிபபாத அவர் திருவடியில விழுந்தார் என்று அர்த்தம் இருக்கு. இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். சது லீலா விபூதியிலே உள்ள சிலர் யூயம் யூயம் வயம் வயம் என்கிறபடியே மந்தேரிகளான பந்துக்களோட துவக்கற்று சம்சார சமுத்திரத்தை கடந்து விஷ்ணுபதத்தை கெட்டினால் பிறக்கும் வேறுபாடு போலே இருந்தது. சது சஹா அந்த விபீஷணனோ வென்னால் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா,
இங்க லோகத்துல இருக்கவெல்லாம் நீங்கள் நீங்களா இருந்துக்கோ நாங்களா இருந்துக்கிறோம்னு சொல்லி என்கிறபடியே யூயம் யூயம் வயம் வயம்னு அத்திய பிரபிருதி ஹே லோகா யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாம பரா யூயம் நாராயண பரா வயம்னு சொல்ற நீங்கள்லாம் பணத்துக்கும் அமைதி வஸ்துக்களுடையக்கும் ஆசைப்பட்டவர்களாக நீங்கள்லாம் இருக்கீங்கோ, நாங்கள்லாம் நாராயண பரவர்களாக நாங்க இருந்துருக்கோம், நீங்களா இருந்திருக்கோம், நாங்களா இருந்துருக்கோம்னு சொல்ற மாதிரி வந்தேரிகளான பந்துக்களோட துவக்கற்று. இப்ப ராவணன் முதலிய பந்துக்கள், ராவணன் கும்பகர்ணன், அந்த பந்துத்துவன்றது இந்த ஜென்மாலதான் வந்திருக்கு. எப்பவுமே இந்த ஆத்மாவுக்கு அந்த ராவணனோ கும்பகர்ணனோ அவெல்லாம் தமிழ் முறையில பந்து இல்லை. எப்பவும் சர்வவித பந்துவாக இருக்கிறது சாட்சாத் நாராயணன் ஒருத்தர் தான். அந்த பந்துக்களோட துவக்கற்று அங்க அங்க இருக்கிற சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்தை கடந்து வர்றதே எப்படி இருக்குன்னா சம்சார சமுத்திரத்தை கடந்து விஷ்ணுபதத்தை கிட்டினால் பிறக்கும் வேறுபாடு போல இருந்தது. இப்ப இந்த மகான்கள்லாம் சம்சாரத்தை கடந்து அந்த பெருமாளுடைய திருவடியை அடைஞ்சாக்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலோ அந்த மாதிரி இவ அந்த ராவணன் பிரபர்த்திகளை நீங்க எப்படி போனுவோம் அப்படி இருந்துக்கோங்க, நான் இங்க வரேன்னு வந்தது இருந்துருக்கேன், இது சம்சாரத்தையே கடந்த மாதிரி இருந்ததுன்னு அர்த்தம் இருக்கு. அததான் தத்துவம்னு சொல்ற. ராமஸ்ய விபீஷணாழ்வானுக்கு பகுமுக பரிபவத்தாலே பிறந்த பரிதாபம் எல்லாம் கழியும்படி ரமணீயமாய் இருந்தது தயரதன் பெற்ற மரகதமணி தடம் இரே. விபீஷணனுக்கு எவ்வளவோ பரிபவம் ஏற்படுறது. எவ்வளவோ பரிபவம்னு சொல்லி சொன்னாக்க ராவணனால வந்த பரிபவம். அந்த ராவணனுக்கு உபதேசம் பண்ணச்சே அவனுக்கு எத்தனையோ அவர்கள்லாம் இந்த குலத்துக்கே கோடாலியாக வந்திருக்க அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் இல்லையோ, அந்த இந்திரஜித்து முதலானவர்கள்லாம் சொன்னா, ரொம்ப பரிபவப்படுத்தினான். இப்போ அப்படி பகுமுக பரிபவத்தாலே பிறந்த பரிதாபம் எல்லாம், ஐயோ இவாளுக்கு போய் நான் உபதேசம் பண்ணனேன்னு விபீஷணர் அவர் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஷ்டமெல்லாம் போகும்படியாக ரமணீயமாய் இருந்தது. எதுன்னா அந்த ராமனுடைய திருவடி. ஆகையால தயரதன் பெற்ற மரகதமணி தடம் என்றோ, தசரதர் பெற்றதாக இருந்திருக்கிற மரகதமணி இது இல்லையா. ஆகையால அப்பேற்பட்ட அந்த சக்கரவர்த்தி அந்த பெருமாளுடைய திருமேனி, சக்கரவர்த்தியனுடைய திருமேனி இருக்க மரகதமணி போடும் போல திருமேனி இருக்கிறதுனால அந்த குளிர்ச்சியாகவும் அழகாகவும் அந்த விபீஷணனுக்கு காட்சி அளித்தது. அதுதான் ராமஸ்யன்றது சொல்ற. தர்மாத்மா. இப்ப விபீஷணனுக்கு தர்மாத்மான்னு ஒரு சப்தம் சொல்லியிருக்க. சத்து ராமஸ்ய தர்மாத்மா நிபபாத்த விபீஷணான்னு. பழைய போலிகளான தர்மங்கள் போலன்றிருக்கே இருக்கிற சரணாகதி தர்மம் ஒரு வடிவு கொண்டார் போலே இருந்தான். இந்த தர்மங்கள்ல எத்தனையோ தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மங்கள்லாம் இப்ப சத்தியமதா தர்மஞ்சரம் எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய தர்மம் இல்லை. சரணாகதி தர்மம் தான் பிரதானமான தர்மம். அந்த சரணாகதி தர்மத்துக்கே ஒரு ரூபம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னா விபீஷணாதான் இருக்குமா. அனுகிரகமையும் நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்ற. சமஸ்த ஜனனையும் சைதன்ய சன்னிதாயினி ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாம் இவ ரூபிணியும். ஸ்ரீனிவாசனுடைய ஒரு கருணையே ஒரு ரூபத்தை எடுத்துட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்காருன்னு சொல்ற பிரகாரம் அது மகாலட்சுமியா தான் இருப்பான்னு சொல்ற மாதிரி அந்த சரணாகத்தின்ற ஒரு தர்மத்துக்கு ஒரு ரூபம் கொடுத்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னா விபீஷணன் தான் இருக்கும்னு சொல்ற. பாதையோகோ சரணான்வேஷி. தன்மை பெருத்தி தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பன் திருவடிகளிலே தனக்கு நிலை நின்ற புகலிடத்தை ஆசைப்பட்டான். பாதையோகோ சரணான்வேஷி. ராமனுடைய திருவடிகளிலே சரணான்வேஷி சரணமாக இருக்கணும்னு சொல்லி, அதாவது தன்மை பெருத்தி தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பன் பெருமாள் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கே என்று சொன்ன
தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பன்னு சொல்லி சொன்னார். தன்னுடைய திருவடி கீழே அவர் கொள்ளுவராக இருந்திருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு தன்மை பெருக்கி தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பன்னு சொல்றது, அதாவது தன்னுடைய தனக்கு சமானமான போகத்தை கொடுத்து தன்னுடைய திருவடி கீழேயே வச்சு கொள்ளவனாக இருந்திருக்கிறவன் அந்த அதோ அப்படி சொல்றது. இன்னொன்னு தன்மை பெருத்தி. தன்மைன்றது என்னன்னா அந்த ஜீவாத்மாவுக்கு உண்டான ஒரு ஸ்வரூபம், சுபாவம். அதாவது குணாஷ்ட அபகத பாப்பம் விஜரஹா விமிருத்யு விசோகான்னு சொல்ற முறையில குணாஷ்டக விசிஷ்டனாக ஆறுதுன்றது இருக்கு. அதுதான் அவனுடைய இயல்பான நிலையை கொடுத்து தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பன் தன் திருவடி கீழே தன்னை, அதாவது அவனையும் இருக்கும்படியாக பண்ணக்கூடிய எம்பெருமானான். அப்படின்னால பாதையோகோ சரணான் வேஷி, அந்த ராமனுடைய திருவடியில தனக்கு நிலை நின்ற புகலிடத்தை ஆசைப்பட்டான். அவனுக்கு அதுதான் ஸ்திரமான ஒரு புகழ் என்பதை ஆசைப்பட்டான்றதுதான் சொல்றார். பாதையோ சரணான் வேஷி. பாதையோகோ நிபபாதா என்று அன்வைக்கும். அந்த பாதையோகோன்றத ரெண்டு இடத்துலயும் அன்வைக்கணும். அந்த திருவடியில விழுந்தார்னு அன்வைக்கணும். பாதையோ சரணான் வேஷி, திருவடியில சரணத்தை அன்வேஷனம் பண்ணினார்ன்றதும் ரெண்டும் சொல்றது தன்மை. இது ஸ்ரீ வைகுண்டநாதன் திருவடிகளை முக்தன் பெறும்படிக்கு மோதலிப்பு. இப்போ இது ஸ்ரீ வைகுண்டநாதனாக இருக்கிற எம்பெருமானுடைய திருவடிய முக்தாத்மாவாக இருந்திருக்கிறவாள் இருக்காள, அதுக்கு ஒரு நிரூபணம் பண்ற மாதிரி இருந்திருக்கு. இது மோதலிப்பு என்று சொல்ற. சதுர்பித்தக ராட்சசைகி, 4 ராட்சசர்களோட என்ன சொல்லி அடுத்தது சொல்ற. இப்படி ஒருவன் சரணாகதனாய் திருவடிகளை பெறும்போது அவனை பற்றினாருக்கும் அவனுடைய ஆத்மாத்மீய பரதமர்ப்பணத்திலே துவக்குண்டானபடியாலே தனித்து சரணாகதி பண்ண வேண்டாதே, தனித்து பரீட்சிப்பாரும் இன்றைக்கே ராஜசேவகருடைய தனந்தையருக்கு போலே புருஷார்த்த லாபம் துல்லியமாம். இப்ப விபீஷணன் சரணாகதி பண்ணியாச்சு. விபீஷணன் சரணாகதி பண்ண பிற்பாடு அவ 4 பேரை சரணாகதி பண்ணாளா இல்லையான்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மாம் மதியங்கிலம் சேதனா சேதனாத்மகம் சுகைங்கரியோபகரணம் வரது ஸ்ரீகருஸ்தயம்னு என்ன மாத்திரமில்ல, என்னுடைய இதாக இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்துக்களையும் நீ இது பண்ணணும்னு சொல்லச்சே. அப்போ விபீஷணன் சரணாகதி பண்றது விபீஷணன் மாத்திரமில்ல, தன்னோடு சேர்ந்தவர்களாக இருக்கிற 4 பேரையும் ஆத்மாத்மீய பரதமர்ப்பணத்திலே சம்பந்தம் உண்டானது. ஆகையால அவ தனியா சரணாகதி ஆத்மீயத்துல அடங்கிட்டா தனியா சரணாகதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இவன் விஷயம் அவளுக்கெல்லாம் மகா விஸ்வாசாதிகள்லாம் இருக்கான்னு அவளுக்கு பரீட்சிக்க வேண்டாம். இவருக்கு இருந்தா போறோம், விபீஷனுக்கு இருந்தா போறோம். ஆகையாலதான் இப்ப நம்ம பெரியவாள்லாம் சரணாகதி பண்றாள். சரணாகதி பண்ணச்சே அந்த பண்ணிக்கிறவாளுக்கு அவளுக்கு மகா விஸ்வாசமோ இல்லை எதனா இந்த அங்கங்கள்ல எதனா குறவு இருந்தா கூட அதை பத்தி பரீட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பண்றவா இருக்காள அவளுக்காக சரணாகதி பண்றாள அவளுக்கு மகா விஸ்வாசாதிகள் இருந்தா போறோம். இந்த ஆணுகொல்லி சங்கல்பம் ராஜகல்வி வத்தியாதிகள்லாம் அவளிடத்துல அந்த 5 அங்கங்களும் இருந்தா போறோன்றது இந்த இடத்துல சூக்ஷ்மமான விஷயம். அதை தெரியப்படுத்துறார். பசுர்மனுஷ்ய பட்சிவா ஏக வைஷ்ணவ சம்ஸ்ரயாக தேனைவத்தே பிரயாசியந்தே தத்விஷ்ணோ பரமம் பதம் இத்தியாதிகளில் சொல்லுகிற சாஸ்திரார்த்தத்தை வெளியிட்டான். பசுவோ மனுஷனோ எதுவாக இருந்தாலும் சரி, சாண்டி லட்சணத்துல வைஷ்ணவர்களை அண்டி கணக்கு இருந்ததுன்னாக்கா அவளால பிரபத்தி பண்ணப்பட்டதாக இருந்ததுன்னா பசுவோ மனுஷனோ பட்சியோ எதுவா இருந்தாலும் அந்த பிரபத்தியினுடைய மகாத்மியத்தினால தேனைவன்னாக்க சரணாகதி அவளுக்கு பண்ணிருக்கிற சரணாகதி, அந்த சரணாகதியினுடைய மகாத்மியத்தினாலே பிரயாசத்தை தத்விஷ்ணோ பதம் எம்பெருமானுடைய ஸ்தானத்தை அவர்கள் அடைகிறார்கள். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை என்று அர்த்தம். இப்படி இந்த இடத்துல இந்த முதல் இந்த 2 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா விபீஷணர் எப்படி ராமனிடத்துல
நடந்து கொண்டேன்றத பத்தி சொல்ல போறேன். இத அடுத்த காலக்ஷேபத்துல சொல்லாமா? இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டுமா? அடியேன்